நண்பா, ரயில்வே துறையிலிருந்து தான் ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் ஃபார் இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனலுக்காக. ஓகேங்களா? இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு எந்த வகையான எக்ஸாம்ஸும் கிடையாது, ஃபீஸஸும் கிடையாது. ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 54,000 கொடுக்குறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் லிங்க்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த போஸ்டிங்ஸ்க்கான லாஸ்ட் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 11/3/2025 இந்த போஸ்டிங்ஸ்க்கான வந்து லாஸ்ட் டேட் வந்து முடியுது. இது பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் நான் அஃபீஷியல் கரியர் சைட்டில் காட்டி உங்களுக்கு வந்து ரீட் அவுட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் ஃபுல் இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. என்ன பொசிஷன்ஸ்க்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஃபார் இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்காக தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20/2/2025 ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எண்ட் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11/3/2025 போஸ்டிங்ஸ்க்கான லாஸ்ட் டேட் வந்து முடியுது. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான அட்மிஷன்ஸ் கார்டு எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12/3/2025. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான இன்டர்வியூ டேட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க 18/3 அல்லது 21/3 அந்த 2 டேஸ்க்குள்ளார உங்களுக்கான இன்டர்வியூ டேட்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த போஸ்டிங்ஸ்க்கு என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலிஸ்டிக்காக பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் போஸ்ட் தான் எடுக்கிறாங்க. அன்ரிசர்வ் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 18 வேகன்சியும், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 வேகன்சியும், எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5-2 வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 37 வேகன்சிஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஏஜ் லிமிட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் 18லேருந்து 40 ஏஜ் கேட்டகரி யார் வேணாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான எஜுகேஷன் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், க்ரைட்டீரியா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இந்த போஸ்டிங்ஸ் போடுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைம் டிகிரி முடிச்சிருந்தாவே போதும் இன் ஃபீல்டு. ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஓரியன்டாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப் டு பார்த்தீங்கன்னா 2+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இன்ஸ்பெக்ஷன்ஸ் ஓரியன்டாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. வேறு எதுவும் இது வந்து வெளியிடல. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஆஸ் பர் த கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி எப்படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் வெளியிடுவாங்களோ அதே நார்ம்ஸ் தான் இந்த போஸ்டிங்ஸ்க்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்னால இதில் வேறு எதுவும் சேஞ்சஸ் எதுவும் பண்ணலை. ஓகேங்களா? இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் சொல்லிட்டு கோட் நம்பர் ப்ளஸ் ஃபங்க்ஷன்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் ஜஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக படிங்க. இது மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னு வச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் லிங்க்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் லிங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த போஸ்டிங்ஸ்க்கு செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டர்வியூஸ் மூலிமா மட்டும்தான் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து தாராளமாக கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. எந்த வகையான எக்ஸாம்ஸும் கிடையாது, ஃபீஸஸும் கிடையாது இந்த போஸ்டிங்ஸ் இருந்து முடிக்கும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ஓரியன்டாக எப்படி அப்படின்னு சொல்லுமா டெக்னிக்கல் ப்ளஸ் ப்ரொஃபஷனல் ஓரியன்டாக ஒரு 65%, ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 35%. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் உங்களுக்கான கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட்டே பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மந்த்லி பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 23,340 வந்து ஸ்டார்ட் ஆகும். கிராஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மந்த்லி க்ரோப் வந்து பார்த்தீங்கன்னா 42,000 கோ அவுட் ஆகும். ஓகேங்களா? அப் டு இயருக்கு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா 5 LPA முடிக்கும் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கான பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் எல்லாமே இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலவன்சஸ்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இதுலேயே வந்து கவர் ஆயிரும். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாலும், எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனாக இருந்தாலும், எஸ்டியாக இருந்தாலும், ஆர் எஸ்சியாக இருந்தாலும், பர்சனல் டிசபிலிட்டியாக இருந்தாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது, நில்லுன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்படியே இந்த போஸ்டிங்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இதுக்கான லிங்க் நான் வந்து கீழே கொடுக்குறேன், அஃபீஷியல் வெப்சைட் லிங்க்கு. ஜஸ்ட் அந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் போய் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கான ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஃபுல் வீடியோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணும் செல்ஃப் அட்டாச்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணும். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூம் காப்பி. ஓகேங்களா? 1 காப்பி நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரீசெண்டாக எடுத்ததுக்கான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து அட்டாச் பண்ணணும்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ் ஓகேங்களா, ப்ரூஃபுக்காக டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்காக மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th டிப்ளமோ கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணும் ஓகேங்களா. நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் எஸ்டி எஸ்டி ஆர் ஓபிசியாக இருந்தீங்கன்னா அதுக்கான கேஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ் அது வந்து மென்ஷன் பண்ணணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்காக ஆதார் கார்டு ஆர் பாஸ்போர்ட் ஆர் ஓட்டர் ஐடி ஆர் டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் உங்களுடைய பேன் கார்ட்ஸ் ஓகேங்களா, இதுதான் வந்து மேண்டேட்டரி வந்து கேட்குறாங்க. எந்த ரெக்குயர்மெண்ட் இருக்கிற மாதிரி உங்கள்கிட்ட அட்டாச்மெண்ட் இருக்கிறதெல்லாம் ஸ்கேன் பண்ணி ஜஸ்ட் அந்த அஃபீஷியல் சைட்டில் வந்து நீங்கள் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்சனேஜ் டிசேபிலிட்டியாக இருந்தீங்கன்னா அதுக்கான ஃபார்ம்ஸ் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் அந்த சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா. இந்த நோட்டிஃபிகேஷன் இதான் வந்து கொடுத்துருக்காங்க. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான ப்ரூஃப் ஆஃப் சிடிசி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் 60 தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான பே ஸ்லிப் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டிவ் என்னென்ன அவங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுவோம், அந்த ஆர்கனைசேஷன்லேருந்து என்னென்ன ப்ரொவைட் பண்ணுவாங்களோ அது எல்லாமே இதில் வந்து கவர் ஆயிரும் ஓகேங்களா. அதான் இந்த நோட்டிஃபிகேஷனில் அதான் இதில் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான இன்டர்வியூஸ்க்கான வென்யூஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எங்கே நடக்க போகுது எங்கெங்கே அப்படின்னு சொல்லிட்டு வென்யூக்கான லொக்கேஷன் ப்ளஸ் டீட்டெயில்ஸுக்காக கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து ரீட் அவுட் பண்ணுங்க ஓகேங்களா. அதே மாதிரி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த போஸ்டிங்ஸ்க்கான அஃபீஷியல் லிங்க்கு இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆஸ் வெல் சிடிசி எவ்வளோ, இந்த போஸ்டிங்ஸ்க்கான லாஸ்ட் டேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் எதுவும் மென்ஷன் பண்ணல. இதுக்கான அலெக்ஸா 1 அலெக்ஸா 2 2 நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியிட்டிருக்காங்க. அது ரெண்டும் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக வந்து படிங்க ஓகேங்களா. அது நம்மளுக்கு தேவை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் ஃபார்ம்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிச்சிங்கன்னா இதுதான் அந்த ஓபிசி சர்டிஃபிகேட்ஸ் ஃபார்ம். இந்த சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து மென்ஷன் பண்ணிக்கலாம். டிக்ளரேஷன் நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிக்ளரேஷன்லாம் உங்களோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் நீங்கள் வந்து இதில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். பிளேஸு டேட் சிக்னேச்சர் அதுக்கப்புறம் நேம் ஆஃப் கேண்டிடேட் உங்களுடைய கேண்டிடேட் பேர் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இந்த வீடியோ இதான் நான் முடிச்சுக்கிறேன். இதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸ் அல்ல லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபுல் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். உங்கள் சப்போர்ட் என்னைக்கு எங்களுக்கு வந்து தேவை. மேலும் அடுத்ததாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ நைஸ் டே.